புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். யார் யாரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியானது என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, பாமக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிகள் ஆகிய இணைந்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் நேற்று பாஜக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிமுக சார்பில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியுடைய மாநில கழக செயலாளரும் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் உப்பளம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி என்பவர் போட்டியிடுவதாக அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது பாஜகவினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் 2 பேரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாளை கடைசி என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணிகளை அந்தந்த கட்சி எடுத்து வருகிறது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவும் தங்கள் வேட்பாளரை அறிவித்துள்ளது. உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை ஆகிய 2 தொகுதிகள் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்துள்ளது. மாநில செயலராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் உப்பளம் தொகுதியிலும், காந்தி அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.